ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சின்னதாக ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் வச்சு கத்திரிக்காய் புளிக்கறி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு இதே மாதிரி கத்திரிக்காயை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபி தான். அதாவது நம்ம எமர்ஜென்சியாக குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது சைடிஷாக இந்த கத்திரிக்காய் புளிக்கறி மட்டும் வச்சு சாப்பிட்டாலே செம டேஸ்ட்டாக இருக்கும். இது ரைஸோட மட்டும் இல்லாமல் தோசையோடமே வச்சு சாப்பிட்லாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த கத்திரிக்காயை கட் பண்ணிவிட்டு அதை சால்ட் போட்டு பரட்டி எடுத்திருக்கேன். தென் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு இதை வச்சிடலாம். அப்போ தான் அதில் உள்ள அந்த காரத்தன்மைலாம் அந்த தண்ணியிலே இறங்கிடும். தென் இப்போ நம்ம இதை தாளிச்சிக்க போகிறோம். ஸோ கத்திரிக்காய் தண்ணியிலே இருக்கட்டும். அதுக்கு நான் ஒரு 4 ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துக்கிட்டேன். ஸோ ஆயில் ஹீட் ஆனதும் அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஸோ இது லைட்டாக ஃப்ரை ஆனதும் இதோட நான் கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயத்தையுமே சேர்த்துக்க போகிறேன். ஸோ வெங்காயமே நல்லா சிறந்ததுக்கப்புறமா இதோட நான் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது ரெண்டுமே ஆயிலில் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். தென் கொஞ்சமாக கருவேப்பிலையுமே சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான சால்ட்டுமே சேர்த்துக்கலாம். தென் இதுக்கு நான் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய குழம்பு மிளகாய் பொடி தான் 2 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஆயிலே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தென் நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்க கத்திரிக்காயை எடுத்து நம்ம இந்த கிரேவியில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பரட்டி விட்டுக்கலாம். இந்த மசாலா ஃபுல்லாகவுமே கத்திரிக்காயில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. தென் இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணியுமே நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ கத்திரிக்காயை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ ஒரு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. கத்திரிக்காயுமே பாதி வெந்துடுச்சு. ஸோ இன்னுமே கொஞ்சம் கத்திரிக்காய் வெந்துக்கட்டும். இன்னொரு சைடு நான் கொஞ்சமாக புளியுமே ஊற வச்சுருக்கேன். ஸோ கத்திரிக்காய் முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறமா நம்ம இந்த ஊற வச்சுருக்க புளியை கரைச்சி இதோடு சேர்த்துக்கலாம். புளி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி இந்த புளியோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்க போகிறோம். புளி சேர்த்துட்டு நம்ம கொதிக்க வைக்கும்போது நம்மளோட கிரேவி கொஞ்சம் நல்லாவே திக்காகும். ஸோ ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிக்க வச்சுட்டு பாருங்கள், நல்லாவே சேர்ந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கத்திரிக்காயுமே கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு. தென் இதே மாதிரி சேர்ந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபி தான். இதை நீங்கள் ரைஸ் இல்லைனா தோசை, சப்பாத்தி எதோடனாலும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.